இது தெரியுதுங்களாப்பா? இன்னும் ஆக்டிவேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் குரூப்பில் போட்டிருப்பேன். ஸோ அந்த லிங்க் நான் இங்கே போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டே முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த டிரைவ் லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? இல்லை இல்லைப்பா, கிட் அண்ட் கிட்டப்பா ஓவரில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஆட் பண்ணுறோம். இங்கே செக் பண்ணி பாருங்கள். இங்கே தான் உங்கள் ரெக்கார்டிங்ஸ் டக்குன்னு அப்லோட் ஆகும். ஓகேங்களா? கீழேயும் இருக்கும்ப்பா. கீழே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ HTML டு டெய்ல்விண்ட் ஒரு செட் ஆகும், அண்ட் JS ஒரு செட் ஆகும், அண்ட் ரியாக்ட் ஒரு செட் ஆகும், பேக்அண்ட் ஒரு செட் ஆகும். நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் GCR அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி திஸ் மந்த் எண்டுக்குள்ளே ஐ வில் ஃபைனலைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா? ஐ கிவ் யூ நியூ செட் ஆஃப் ரோட் மேப்ஸ், நோட்ஸ், எவ்ரி திங். ஓகேங்களா? கிட் அண்ட் கிட்டப், லைவ் கோடு, அசட்ஸ், எல்லா விஷயங்களும் இல்லை அப்டேட்டட். ஓகேங்களா? வில் கெட் இட். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராப்ளி திஸ் மந்த் எண்ட் ஆர் மோஸ்ட் ப்ராப்ளி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ரெக்கார்டிங்ஸும் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கான்னு செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கோ செக் இட் ஓவர் இயர் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு உடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா. கிளியரா? சேம் வித் பேட்ச் 7 ஆல்சோ. சரி, ஓகேப்பா. இதில் நம்ம எங்கே இருக்கோம்ப்பா? இது வரைக்கும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நோ வி ஆர் ஆன் ஆப்டிமைசிங் அவர் ரியாக்ட் ஆப்பில் இருக்கும். அந்த கான்செப்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நேற்றுக்கு ஒரு ஊக் பார்த்துருந்தோம் கரெக்டாக. கஸ்டம் ஊக்ஸ் நான் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு புது ஊக் எழுதலாம். ஸோ இங்கே நம்ம ஆரம்பித்தோம், பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்டில் ஆரம்பித்தோம், டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் பார்த்துட்டோம், ப்ராப்ஸ் அண்ட் லிஸ்ட் பார்த்துட்டோம், 2 ஊக் பார்த்துட்டோம், அண்ட் ரியாக்ட் ரவுட்டர் டாம் பார்த்துட்டோம். ஆல் த கான்செப்ட்ஸ் இன் ரியாக்ட் ரவுட்டர் டாம் இன்க்ளூடிங் டைனமிக் ரவுட்டிங்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஊக் ஃபார்ம்ஸ் அண்ட் ஜாட் கவர் பண்ணிட்டோம். ரியாக்ட் ஆப்டிமைசேஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இருக்குப்பா, ஸ்டேக் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ திஸ் டைம் இன் திஸ் பேட்ச் ஐ எம் சூஸிங் அத்தன்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ அத்தன்டிகேஷன் இருக்காது, நம்ம டான்ஸை கோரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பேட்சில் ஐ எம் சூஸிங் இது. ஓகேங்களா? ரெட் கலரில் போட்டிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒன்றுப்பா. ஓகேங்களா? நாட் போத். ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் அப்கமிங் செஷன்ஸில் ஐ சூஸ் திஸ். இதோட ரெக்கார்டிங்ஸும் நம்ம ஜிசிஆரில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த கிளாஸோட ரெக்கார்டிங்ஸ் வந்து ஜிசிஆரில் ரெக்கார்டடாக வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட் நோ ஒரு 2 டே வந்து அத்தன்டிகேஷன். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் முடிஞ்ச அப்புறம் திரும்பி ஃப்ரண்ட் ஹேண்டில் எப்படி இந்த அத்தன்டிகேஷனை இது பண்ணுறது அப்படின்றது புரியுதுங்களா? வீல் ஒர்க் ஆன் தட். ஓகேங்களா? இப்போ இது முடிச்சோடனே, லைக் இது முடிச்சோடனே இந்த கிளாஸ், அதான் நெக்ஸ்ட் கிளாஸ் இது முடிச்சோடனே ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் அஃபிஷியலாக முடிஞ்ச மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ரியாக்டை பேக் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடும். புரியுதுங்களா? ஐ திங்க் உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் செஷன் வந்து இந்த 2 வந்து அது முடிச்சோடனே ரியாக்ட் அந்த டே 12 முடிஞ்ச மேபி டே 13 டே 14 15 அப்லோட் பண்ணப்படும். லைவாக தான் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு அங்கே அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. இது வந்து ரோட் மேப்பா. சரி. அண்ட் இப்போ வந்து ரியாக்ட் ஆப்டிமைசேஷனில் இது தவிர்த்துப்பா நம்ம இன்னைக்கு எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம்? காம்பனன்ட் கம்போசிஷன் பேட்டர்ன் ஒரு வாட்டி பார்த்துடலாம் திரும்பியும். கன்டெக்ஸ்ட் கஸ்டம் ஊக்ஸ் வந்து ஒரு வாட்டி திரும்பி பார்த்துடலாம். ஹெச்ஓசி ரெண்டரிங் பேட்டர்ன் கிளியரா? அண்ட் இமேஜ் ஆப்டிமைசேஷன், லேசி லோட் அண்ட் சஸ்பெண்ட். ஓகேங்களா? இது ஒன்று. ஸோ ஒரு சின்ன இது ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன். ஆட் டு கார்ட் ஃபீச்சர் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். இங்கே போயிட்டு பை நவ் கொடுத்துட்டு
இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஆட் டு கார்ட் இருக்கும். எத்தனை பேர்ப்பா பார்த்துருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சூப்பர், எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கீங்க. 50% ஆஃப் நான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் சொல்லி கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் எஸ் ஆர் நோ கேட்குறேன். உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? இந்த மாதிரி இப்போ இ காமர்ஸ் பண்ணுறோம். இ காமர்ஸோட சேம் லாஜிக்ல தான் எப்படி ஒர்க் ஆகுது அதர் கேட்டகரி ஆஃப் வெப்சைட் சொல்கிறேன்ப்பா. இ காமர்ஸ் ஒரு கேட்டகரி, ஃபுட் டெலிவரிஸ் எல்லாமே என்னது ஒரு கேட்டகரி, கரெக்டா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, ஜுங்கிட் இந்த மாதிரி இருக்க எல்லாமே ஒரு கேட்டகரி. இதுலயும் என்னப்பா பண்றாங்க? சேம் அதே தான். ஆனா இங்க வந்து ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக இ காமர்ஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக என்ன இருக்கு? ஃபுட் இருக்கு, கரெக்டா? வேற ஒரு செக்டர் எடுத்துக்கோங்களேன், அந்த ரெஸ்டாரண்ட்ஸ், புக்கிங்கு, அந்த இது மாதிரி ஆர்பிஎன்பி, கரெக்டா? இந்த மாதிரி நீங்க எந்த சைட்ஸ் வேணா எடுத்துக்கோங்கப்பா, தெரியுதுங்களா? சேம் ஷிம்மர், அதே டேட்டாஸ். பட் இன்ஸ்ட் ஆஃப் இங்க ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கு? லைக் இ காமர்ஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு பதிலாக இங்க ஹோட்டலோட இது இருக்கு. இது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சேம் தான். பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு எல்லா பேஜும். பாருங்க, எல்லா வெப்சைட் சேம் லாஜிக் தான். இப்போ இந்த ப்ராடக்ட்ல இங்க பை நோ கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ப்ராடக்டா வச்சுக்கோங்க. இது இ காமர்ஸ்ல இ காமர்ஸோட டீடைல்ஸ் வருது. ஒரு ஃபுட் ஸ்டோர்ல ஒரு டாமினோஸ் பீஸா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகுது? சேம் அந்த ஐடி வச்சு அவங்க அந்த ரெஸ்டாரண்டோட டேட்டாஸை ரெண்டர் பண்றாங்க. ஆர்பிஎன்பில அந்த ஹோட்டலோட டேட்டாஸை ரெண்டர் பண்றாங்க. புரியுதுங்களா? சேம் சிம்மர் எஃபெக்ட், சேம் டேட்டாஸ், சேம் பை ஐடி. புரியுதுங்களா? இந்த லாஜிக் மாற போறது இல்லப்பா. ஒன்லி டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் தான் மாறும். அந்த ஹோம் பேஜ்ல பை ஆல் ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஏபிஐ வச்சு எல்லா டேட்டாஸும் ரெண்டர் பண்றீங்களா? நிமிஷம். இந்த ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ் ஃபெச் ப்ராடக்ட்ஸ்ன்ற இதுல வந்து என்ன பண்றீங்க? இந்த ஏபிஐல எல்லா ப்ராடக்ட்ஸும் லிஸ்ட் ஆகுது. இதுதானே ஹோம் பேஜுக்கு ஹெல்ப் ஆகுது, கரெக்டா? இந்த ஹோம் பேஜ்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் கேட்குறேன், எல்லா ப்ராடக்ட்ஸ். இது ஒரு ஏபிஐ கம்ப்ளீட்டா வந்து பேஜ் ரெண்டர் பண்ணிடுறீங்க. அப்புறம் பை ஐடி, கரெக்டா? இங்க ப்ராடக்ட்ஸ்ல ஓகே, எங்க இருக்கு ப்ராடக்ட்ஸ் டீடைல் பேஜ்? இங்க வந்து ப்ராடக்ட்ஸோட பை ஐடியில வந்து என்ன பண்றோம்? அந்த ஐடியை சேர்த்து வச்சு அமிச்சிங்கன்னா அந்த ஏபிஐல உங்களுக்கு ஸ்பெசிபிக் டேட்டா வந்து வருது. இப்படிதான் எல்லா வெப்சைட்ஸும் ஒர்க் ஆகுது ஆல்மோஸ்ட். ஒரு சின்ன எஸ் ஆர் நோ இன் சாட் பாக்ஸ். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? நான் இ காமர்ஸ் பண்ணனா இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ண முடியும்னு இல்லை. நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் வெப்சைட்ஸ் எடுத்துக்கிட்டு சேம் லாஜிக் தான். டேட்டா மட்டும்தான் மாறப்போகுது. அதான் ஏபிஐஸ் அண்ட் டேட்டாஸ் மட்டும்தான் மாறப்போகுது. மாறினீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஐ வச்சுக்கலாம்ப்பா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஐ வச்சுக்கோங்க. ஐ கிவ் யூ ஒரு 1 minute. எஸ் ஆர் நோ இன் சாட் பாக்ஸ். எல்லார்கிட்ட இருந்தோம். ஐ வாண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், இந்த ஆட் டு கார்ட் ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. இந்த ஆட் டு கார்ட் ஃபீச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேம் அதே விஷயம் தான்ப்பா. இப்போ இங்க வந்து இ காமர்ஸ்ல என்ன இருக்கும்? கார்ட்டுக்கு என்ன ஆட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆட் ஆகும் கார்ட்ல? இ காமர்ஸ்ல ப்ராடக்ட்ஸ், கரெக்டா? சூப்பர். இதே ஃபுட் ஸ்டோர்ல பாருங்க, ஆட் டு கார்ட் கொடுத்தா என்ன ஆட் ஆகும்? ஃபுட்டு. சூப்பர். இதே ஒரு எல்எம்எஸ் மாதிரி கோர்ஸ் செல்லிங் சைட்ல போயிட்டு கோர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? யூடெமி அந்த மாதிரி ஒரு சைட்ல கோர்ஸ் ஆட் ஆகும். சூப்பர். இதே வந்து இந்த ஆர்பிஎன்பி அங்க மாதிரி இதுல ஆட் பண்ணீங்கன்னா டிக்கெட். சூப்பர். இந்த புக் மை ஷோ எல்லாமே சொல்றேன், கரெக்டா? ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து சேம் தான்ப்பா. ஆட் டு கார்ட்ன்ற ஃபியூச்சர் சேம் தான் எல்லா இடத்துலையும். ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த என்ன சொல்றது, ஃபுட்டுனா ஃபுட்டுக்கு, இ காமர்ஸ்னா இ காமர்ஸ், அந்த ஃபியூச்சர் சேம் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் அது இது மட்டும் தான் மாறும்.
புரியுதுங்களா? ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான், அந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் மாறும். கிளியரா? ஓகேங்களாப்பா? கிளியரா? ஸோ அதனால அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நம்ம அதை தனியாக வந்து லைவாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஃபீச்சரை வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி வந்து இங்கேருந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஆட் டு கார்ட்னு ஒரு ப்ரைஸ் வச்சு அந்த பேஜில் இங்கே ஆட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் அந்த வர மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஐயோ இல்லைப்பா, இன்னும் நம்ம அதை ஸ்டார்ட்டே பண்ணலையா, கண்டெக்ஸ்ட் எப்போ இன்னும் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அது மாதிரி நெக்ஸ்ட் செஷனில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை அதை வச்சு பில்ட் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் வச்சு நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ப்ரொவைடர் பேட்டர்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ரொவைடர் பேட்டர்ன் வித் கண்டெக்ஸ்ட் ஏபி அந்த ஒரு ஃபீச்சரை கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணுவோம் அந்த கிளாஸில். ஓகேங்களா? அண்ட் ஸ்டேட் அப்லிஃப்டிங்னு ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு. யாருக்காவது தெரியுமா வாட் இஸ் ஸ்டேட் அப்லிஃப்டிங்? ஓகே. ஸோ அதுதான் வந்து அந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நம்ம பார்ப்போம்ப்பா. ஓகேங்களா? இதுக்குள்ள. ஸோ தட்ஸ் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம இதில் ஆரம்பிக்கலாம். ஸோ கஸ்டம் ஒர்க்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அப்படி இந்த ஆர்டர், இந்த ஆர்டர், இது இது, அப்புறம் இப்படி பார்த்துட்டு வில் கோ த்ரூ. ஓகேங்களா? சரி ஓகே. கஸ்டம் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க டெவலப் பண்றது ஈவன் போட்டுக்கிறேன், உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். ஓகேங்களா? கிளியரா? ஓகேங்களா? So it's a normal JavaScript function. ஓகேங்களா? which is developed by users or you. ஓகேங்களா? உங்களை படி நீங்க வந்து டெவலப் பண்றது. ஓகேங்களா? இப்போ யூசர்ஸ் போறதோட பை யூ நீங்க டெவலப் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னது? கஸ்டம் ஹுக்ஸ். கரெக்ட்டுங்களா? எப்படி கஸ்டம் ஹுக்ஸ் எழுதணும்? வாட் ஆர் த டூ கோல்டன் ரூல்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னதுப்பா? சூப்பர்ப்பா. எவ்ரி கஸ்டம் ஹுக் ஷுட் ஸ்டார்ட் வித் அன் லெட்டர் யூஸ். ஓகேங்களா? சூப்பர். யூஸ் அப்புறம் நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் நேம். கரெக்டா? இது வந்து கம்பல்சரின்றதுல வந்து கன்வென்ஷனா மாறிடுச்சுப்பா. ஓகேங்களா? ஏன்னா நீங்க யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், யூஸ் கண்டெக்ஸ்ட் இந்த மாதிரி நிறைய வந்து பாப்பீங்க.
இதெல்லாம் என்னது? ஹூக்ஸ் தான். அதுவும் நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான், பட் விச் இஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ். அது வந்து ஹூக்ஸ். கஸ்டம் ஹூக்ஸ்னா நீங்க டெவலப் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனுக்கும் நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்காதீங்க, பட் இட் இஸ் ஆல்சோ நார்மல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதான் வந்து ரூல்பா, கோல்டன் ரூல். இதுக்கு நம்ம ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருந்தோம். கரெக்டா? ஸோ என்ன பார்த்தோம்? ஹவு டு ரைட் அ custom hook for என்னென்ன பார்த்துருந்தோம்? ஒன்று வந்து ஃபார் ஃபெச்சிங் டேட்டா. ஏபிஐ கால்ஸ் லாஜிக்கை வந்து நம்ம தனியாக ஒரு ஊக்கா கன்வெர்ட் பண்ணிருந்தோம். கரெக்டுங்களா? தனி ஃபங்க்ஷனாக தனியாக கஸ்டம் ஹூக் கிரியேட் பண்ணிருந்தோம். இது எத்தனை பேர் வந்து கிளியர்? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க இந்த கோடை. அது ஜஸ்ட் நீங்கள் எடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி ஜஸ்ட் மாத்துறது. இது எப்பயுமே கேட்பாங்க. இது ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் பி ஏபிள் டு ரைட் எனி கஸ்டம் ஹூக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் ஒரு தடவை. ஸோ பார்த்தீங்கன்னா ஊக்ஸ்னு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். கிளியருங்களா? அதில் நீங்கள் எல்லா ஊக்ஸும் எழுதிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்? யூஸ் ஃபெச் ப்ராடக்ட் டேட்டா அப்படின்ற ஒரு பேர் வச்சுக்கோங்க. பேர் எப்பயுமே என்ன இருக்கணும்? ஃபங்க்ஷனோட நேமும் ஃபைல் நேமும் மேட்ச் ஆகணும்ப்பா. ஓகேங்களா? அது மறந்துடாதீங்க. ஸோ ஆல்வேஸ் ஃபைல் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் நேம் ஷுட் மேட்ச். ஓகேவா? ஸோ கன்வென்ஷன் என்ன சொல்லியிருந்தேன்? யூஸில் ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் ஃபங்க்ஷன் நேம். நான் மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டுமே, என்ன பண்ண போகுது இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு ஃபெச் ஆல் த டேட்டாஸ் அண்ட் கிவ் இட். கரெக்டுங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டு அந்த ஏபிஐ காலோட லாஜிக் இது. கரெக்டுங்களா? இதில் ஏதாவது சேஞ்ச் இருக்குங்களா? எதுவுமே இல்லை. இது கம்ப்ளீட் ஏபிஐ காலோட லாஜிக். ஸோ இதில் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னது? இஸ் லோடிங் டேட்டாவும் இஸ் லோடிங்கும் டேட்டாவும் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இஸ் லோடிங் அண்ட் டேட்டாஸ் இப்படி வந்து பண்ண போகிறோம்ப்பா. ரிட்டர்ன் இஸ் லோடிங் டேட்டாஸ். அண்ட் நம்மளால ஒரு விஷயத்தை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், டேட்டாவும் இல்லைனா இஸ் லோடிங். ஸோ ரெண்டு ரிட்டர்ன் பண்ணனால நம்ம என்ன வச்சுக்கிட்டோம்? ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கிட்டோம். கிளியரா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண என்ன நடக்கும்? இந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் நம்ம ஃபைனலாக இதை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் ஆக போகுது. ஆட் அடிஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுவீங்களா? ஆடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ், சப்ட்ராக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் மாதிரி. இது என்ன பண்ண போறோம்? இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு டூ அன் ஏபிஐ கால். ஏபிஐ கால் முடிச்சு அந்த டேட்டாஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது? செட் பண்ண போகுது. இந்த டேட்டாஸ்ல நம்ம அதை வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். அண்ட் அதை கால் பண்றது இங்க கால் பண்ணிருக்கோம். அண்ட் நீங்க என்ன பண்ணலாம்? இந்த டேட்டாஸை இங்க அப்படியே ஸ்டோர் கால் பண்ணி இப்படியும் நீங்க இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? டைரக்டாவும் டீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். இப்படி தானே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதை நீங்க அப்படியே வாங்கிக்கலாம். இது வந்து டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை. ஞாபகம் இருக்கா? டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை, ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் ஆன் ஃப்ளை, அதுதான் இங்க பண்ணிருக்கோம். சரி, ஓகேப்பா. புரியலீங்களே. நம்ம ரிட்டர்ன் ரெண்டு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கோம். இல்லைன்னா ஒன்று தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று டேட்டாவை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் கமா போட்டலாம் இஸ் லோடிங் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இப்படி ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ ஒன்று ரெண்டு ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணால் ஆப்ஜெக்ட்ஸாக வச்சுக்கணும். அவ்வளோ சிம்பிள். புரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி வாங்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ணுறோம்ல, அப்பயும் நம்ம ஆப்ஜெக்டாக வச்சுக்கிறோம். அங்கே எப்படி வருதோ அதே சேம். இங்கே தான் அதே லாஜிக் பா, எந்த லாஜிக்கும் நான் சேஞ்ச் பண்ணலை. ஓகேங்களா?
சரி ஓகே, இது வந்து கஸ்டம் ஹூக்ஸ். இப்போ நம்ம வந்து இன்னொன்று ஒரு கஸ்டம் ஹூக் எழுதலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். ஓகேங்களா? யூஸ் ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா என்ன பண்ணுன்னா, நீங்க பார்த்துருக்கீங்களா ஆஃப்லைன் ஆன்லைன்னு சொல்லி காட்டும். நீங்க ஆன்லைன்ல இருந்துச்சு ஆன்லைன், ஆஃப்லைன்ல இருந்து ஆஃப்லைன் சொல்லி காட்டும். புரியுதுங்களா? அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஊக்கு வந்து எழுத போறோம். ஸோ எப்படி கேட்பாங்கன்னா ரைட் அ கஸ்டம் ஊக்கு டு ஷோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதுவோம். ஸோ யூஸ் நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, ஸோ யூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆன்லைன் ஸ்டேட்டஸ் டாட் ஜேஎஸ். ஓகேங்களா? யூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் டாட் ஜேஎஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இல்லை எப்படி பண்ணோம், அதே தான் சேம் கான்ஸ்ட். ஃபங்க்ஷன் நேமிங்கே எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். கரெக்டாக யூஸ்ன்ற கீவேர்டு ஆன்லைன் யூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனு. இது பார்த்தோன்னே என்ன வரணும் நம்மளுக்கு, இந்த கலிஸ் பார்த்தோன்னே going to put a return. கரெக்ட்டுங்களா? இந்த கலிஸ் பார்த்தோன்னே you have to put a return. இப்போ பார்த்தீங்கன்னா I'll create a state. ரொம்ப ஈஸிப்பா. கான்ஸ்ட் இங்க நம்ம ஸ்டோர் பண்ண போதே ஆன்லைன் ஸ்டேட்டஸ் தான். ஆன்லைன் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் கமா செட் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் equal to state. Next up, I'm going to create a hook. Like hook இல்ல, ஸோ இது வந்து டைரக்ட் DOM manipulation பண்ண முடியாது. ஸோ தட் ஆக்சுவலாக விண்டோஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா நல்லா பாருங்க, விண்டோஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கிறது வந்து கேப்சர் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஆன்லைன் போட்டிங்கன்னா ஆன்லைனாக இருந்தால் ஆன்லைன், ஆஃப்லைனாக இருந்தால் ஆஃப்லைன். ஸோ இது என்ன பண்ண போகிறோம், இப்படி இருந்துச்சுன்னா ஆட் ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணும், ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் ஆன்லைனாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், we're going to set the online status to true. கிளியரா? இதே வந்து விண்டோஸ் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், இப்போ இது என்ன ஈவெண்ட் கேப்சர் பண்ண போது, ஆஃப்லைன் ஈவெண்ட். இதே ஆஃப்லைனா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், you going to set the online status to false. கிளியரா? நம்ம எதை ரிட்டர்ன் பண்ண போறோம், we are going to return the online status. அண்ட் இதை நம்ம என்ன பண்ணணும், we are going to export it. ஒரே ஒரு ஹூக் தான் இருக்கு, ஒரு ஹூக் தான் இருக்க போது. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் யூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ். ஓகே அப்பா, இனிஷியலா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா there is something called navigator dot லைனுக்கு ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணுறேன். இனிஷியலாக நம்ம வெப்சைட் வந்து என்னத்துல இருக்கு, ஆன்லைனில் இருக்கா ஆஃப்லைனில் இருக்கா. ஏன்னா டிஃபால்ட்டாக நம்ம ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா தெரியாதுல்லப்பா, நம்ம ஒரு டேப் நேவிகேட் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் ஆஃப்லைனாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட், அதுலேருந்து இது சேஞ்ச் பண்ணும். ஓகேயா? இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா என்ன தெரியும் உங்களுக்கு,
ஆன்லைனா ஆஃப்லைனா தெரியும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாமா ஹெட்டர்ல? மேபி வில் கிரியேட் யூஸ் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் வந்து கால் பண்ணலாம். கான்ஸ் டேட்டான்னு வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? இந்த டேட்டாவை கன்சோல் லாக் பண்ணோன்னா ஸ்பெக்ட் எலமெண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இங்க getting true. Let's check. Actually, ஓகேப்பா, பட் யூ வில் பி ஏபிள் டு சி இட். ஓகேங்களா? ஆஃப்லைன் போனீங்கன்னா வெப்சைட் அப்படியே வச்சு ஆஃப்லைன் போவீங்களே. இப்போ நான் ஆஃப்லைன் போனேன்னா எவ்ரி திங் வில் இதுவாயிடும். ஓகேங்களா? ஸோ பட் யூ வில் பி ஏபிள் டு சி இட். புரியுதுங்களா இந்த ஊக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு? ஸோ இதை டேட்டா வேணால் நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஸோ மேபி ஐ வில் ஷோ யூ த டேட்டா. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வில் ஸ்டாப் தட் லைக் கன்சோல் ஆஃப் பண்ணுறோம்ல. ஸோ டேட்டாவே வருது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரு ஹெட்டரில் ஓம் பக்கத்தில் we'll again create a li here. So just put it like conditional rendering போட்டுக்கலாம். டேட்டா ட்ரூவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், I'll show you some symbols. I'll create it like this. If it is like offline na put it in take off both. You're able to see தெரியுதுங்களா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஆஃப்லைனா இருந்துச்சுன்னா ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இட் வில் கிவ் யூ ராங்ஸ். ஓகேங்களா? இது ஒரு ஊக்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஊக்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நான் சொன்ன 3 ஊக் எழுதியிருக்கோம். ஒன்று ஆன்லைன் ஸ்டேட்டஸ்க்கு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கெட்டிங் ப்ராடக்ட் டேட்டா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஒரே ஒரு கோல்டன் ரூல் தான் யூஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் டூ அண்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட். ஒரு ஃபைலுக்குள்ள அந்த கஸ்டம் ஊக் அந்த ஃபங்க்ஷன் நேமும் ஊக் அந்த ஃபைல் நேமும் மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அது வந்து ரொம்ப முக்கியம். ஹூக்ஸ் கிளியரா? கஸ்டம் ஹூக்ஸ் கிளியரா? வில் கோ டு நெக்ஸ்ட் டாபிக்கா? சூப்பர்ப்பா. நவ் ஒரு கஸ்டம் காம்பனன்ட் கம்போசிஷன் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப்டர் தட் வில் கோ டு ஹெச்ஓசி, அப்புறம் ரெண்டரிங் பேட்டர்ன் பண்ணலாம்.
இல்லை வில் கிரியேட் ஹெச்ஓசி, அதுக்கப்புறம் வில் கம் இன் டு திஸ் காம்பனன்ட் கம்போசிஷன் அண்ட் ரெண்டரிங் பேட்டர்ன். இது ஜஸ்ட் ஆல்ரெடி பார்த்தது தான், ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் அது திரும்பி பார்க்கணும், ஓகேங்களா? வாட் இஸ் திஸ் ஹெச்ஓசி? ஹெச்ஓசி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட். கிளியரா? இட்ஸ் அன் ஹையர் ஆர்டர் காம்போனன்ட். பேசிக்கா த ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா? பட் டெஃபினிஷனா பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் அண்ட் function, it takes an function as an argument and returns a new one. இப்போ பாருங்க, இது வந்து HOC, இதுல வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்டா மாத்திக்கணும். எப்படி? ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனல் காம்பனண்டா மாத்திக்கணும். இட் டேக்ஸ் அ ஃபங்க்ஷன் காம்பனண்ட், ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் as an argument and returns a new enhanced functional component. கிளியரா? ஓகேங்களா? டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் புரியுதா? எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டை ஆர்குமெண்ட்டா எடுத்துட்டு ஒரு என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடியதான் ஹெச்ஓசின்னு சொல்லுவாங்கப்பா, ஹையர் ஆர்டர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்விக்கியில் இருக்கும், நிறைய இடத்துல பார்க்கலாம். வில் பி ஏபிள் டு see it. Let me check if there is thing. ஓகே, இது இருக்குங்களா? ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி கார்ட்ஸ் இருக்கு. யூஆர் ஏபிள் டு see something like this ஃபேவரட்னு சில காம்போனன்ட்ஸ்ல மட்டும் சரிங்களா? ஸோ ஒரு ஆல்ரெடி கார்ட் காம்போனன்ட் தான், அந்த கார்ட் காம்போனன்ட்டை ஆர்குமெண்ட்டா எடுத்துட்டு ஒரு என்ஹான்ஸ்டு கார்டு காம்போனன்ட்டை கொடுக்கறதா வந்து என்னது? ஹெச்ஓசி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபீச்சர் பில்ட் பண்ணலாம். நம்ம ஏபிஐ எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். வில் டேக் அவர் ஏபிஐ. ஏபிஐ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்கப்பா, நிச்சயமா புரியும். நம்ம ஏபிஐல எந்த டேட்டா ஷோ பண்ணலப்பா, அந்த டேட்டாவை நம்ம ஷோ பண்ணலாம். எந்த டேட்டா ஷோ பண்ணல? யாராவது? ஐடி இருக்கு, டைட்டில் இருக்கா? டைட்டில் இருக்கு. ப்ரைஸ் இருக்கா? ப்ரைஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. என்ன இல்லப்பா? ரேட்டிங் இருக்குல்லப்பா, ரேட்டிங் ஷோ பண்ணியிருக்கும்ல. இங்க 3.3 இந்த ரெண்டுமே ஷோ பண்ணியிருக்கும்ல இந்த இடத்துல. ஏபிஐ டேட்டால எது இல்லப்பா? கேட்டகரிஸ் இல்ல பாத்தீங்களா? கேட்டகரிஸ் ஷோ பண்ணியிருக்குமா? ஸோ என்ன பண்ணலாம்னா, இங்க ஜஸ்ட் மேல இந்த கார்டுக்கு மேல கேட்டகரிஸ் ஷோ பண்ணலாமா? ஆ,
ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் we have to create an HOC component. ஸோ ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த காம்பனண்ட் வந்து அதுவும் நார்மல் காம்பனண்ட் தான், ஓகேங்களா? பட் நல்லா புரிஞ்சுக்கணும், இட்ஸ் நாட் ஓகே. நான் டெஃபினிஷன் வந்து ரீரைட் பண்றேன் ஒரு வாட்டி மேபி. ஓகேங்களா? இது இப்படி வச்சுக்கோங்க, நான் இன்னொரு வாட்டி ரீரைட் பண்றேன். Functions that takes a functional component as an argument and returns a new enhanced, okay, spelled wrong. Clear? HOC in React or functions, ஓகேங்களா? or functions, not a functional component, ஓகேங்களா? it's a functions which takes a functional component as an argument and returns a new enhanced functional component. புரியுதுங்களா? ஃபங்க்ஷன் பா. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், காம்பனன்ட்ஸ்லேயே கிரியேட் பண்ணிக்கோங்க, தனியாக ஒரு இதெல்லாம் எதுவும் வைக்க வேணாம். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷனல் காம்பனன்ட்ஸ் தான் என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கணும். பட் ஃபங்க்ஷனுக்கு இருக்கணுமா? நோ. ஓகேங்களா? ஸோ ஐம் கீப்பிங் இட் லைக் வித் மேபி சம்திங் லைக் வித் கேட்டகரிஸ் அப்படின்னு போட்டுக்கலாமா மேபி. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டகரிஸ் and we'll also take file name எல்லாமே சேமா இருக்கும் with okay. So we are going to create a function. It can be a normal function or array function. So const with category, okay, what? And it's going to return as a new enhanced component. கிளியரா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு div கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த divல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கிரியேட் அ லேபிள், ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு லேபிள் மாதிரி, ஓகேங்களா? இந்த லேபிள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் கோயிங் டு ஷோ த கேட்டகரிஸ். அந்த கேட்டகரிஸ் எல்லாமே ஷோ பண்ண போகிறோம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா we are going to receive a functional component. இங்கே ஆர்குமெண்ட் என்ன வாங்க போகிறோம், we are going to get a products card.
ப்ராடக்ட்ஸ் கார்டு காம்போனண்ட்டை நம்ம வாங்கிக்க போகிறோம். வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லேபிளை ஆட் பண்ணி நம்ம இது என்ஹான்ஸ்டு காம்போனண்ட்டாக இங்கே ரிலீஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் இருங்க, கிரியேட்டடா செட்டானா பாருங்க, நான் திரும்பி டெஃபினிஷன் ரிப்பீட் பண்றேன். இட்ஸ் அ நார்மல் ஃபங்க்ஷனு. இட்ஸ் கோயிங் டு கெட் என்ன என்ன வாங்க போகுது, it's going to get a functional component as an argument, and it's going to return an enhanced functional component. இதுதான் enhanced functional component. எழுதியிருப்பேன் after mode it. This is an enhanced functional component. கிளியரா? ஓகே ஓகே, நான் இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுற ஒரு தடவை உங்களுக்கு கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் நான் திரும்பி உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன்ப்பா. ஓகேங்களா? அண்ட் இது எப்படி ரிட்டர்ன் பண்ணணும்னா, இந்த இடத்துல பாருங்க, நல்லா பாருங்க, இந்த இடத்துல வாங்கிக்கிறீங்கல்ல அது அப்படியே போட்டு, அண்ட் இந்த ப்ராப்ஸை வந்து நீங்க அப்படியே வந்து இங்க இது பண்ணிருங்க. ஏன்னு நான் சொல்றேன், ஏன்னா அங்க நீங்க இப்படிதான் வந்து சென்ட் பண்ணுவீங்க இதை கால் பண்ணும்போது. ஸோ ப்ராப்ஸ் எப்பயும் போல டிஸ்ட்ரக்சர் பண்ணி விட்டுறது. ஓகேங்களா? அண்ட் இது எப்பயும் போல எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்கு. ஸோ வில் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும்ப்பா ஹெச்ஓசி. ஓகேங்களா? பட் டெஃபினிஷனை வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு வாட்டி நீங்க நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் கண்டெய்னரா இதில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை கால் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராடக்ட்ஸை கால் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை டேரக்டா நம்மளால ரெண்டர் பண்ண முடியாது. ஏன் ரெண்டர் பண்ண முடியாது? இது வந்து ஃபங்க்ஷன், நாட் அ ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஓகேயா? ஸோ தட் இங்க வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது டேரக்டா. ஸோ என்ன பண்ணணும்னா, ஒரு வேரியபிளா அதை ஸ்டோர் பண்ணிக்கணும். ப்ராடக்ட்ஸ் வித் கேட்டகரி அந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க வித் கேட்டகரிஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு going to send products. கரெக்டா? இதை வந்து கால் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா? இப்படி தான் கால் பண்ணணும். இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வித் கேட்டகரிஸ்குள்ளே போகுங்களா? ஸோ போக போது இந்த இடத்துல அந்த டேட்டாஸ் அந்த காம்போனண்ட்டே இங்கே வந்துடும். ஸோ அந்த காம்போனண்ட்டோட ப்ராப்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணது இங்கே வந்துடும். ஸோ என்ன பண்ண போது அந்த டேட்டாஸில் இருக்க கேட்டகரிஸை மட்டும் வாங்கி நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிவிட்டு மீதியை கார்ட் காம்போனண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஒரு வாட்டி அவுட்புட் பாருங்கள். தெரியுதுங்களா? ஜுவல்லரிஸ் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணலாம். இல்லை ஆட் லைக் வில் புட் இட் லைக் அப்சல்யூட்டா. பிளாக் போடுவோம். டெக்ஸ்ட் வந்து ஒயிட்ல வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இங்கே வந்துருச்சு. ஸோ மார்ஜின்லேருந்து மார்ஜின் லெஃப்ட் அண்ட் பாட்டம் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுப்போம். மார்ஜின் ஒரு 2%, பேடிங் ஒரு 2% கொடுத்துக்கலாம். மேபி வில் மேக் இட் ரவுண்டடா. ஓகேங்களா? இதோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மேபி பேடிங் டாப் அண்ட் பாட்டம் மேக் இட் லைக் ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்சல்யூட் என்ன பண்ணுதுங்க? ஒரு அப்சல்யூட் கொடுத்தீங்க கிளாஸ் நேம். அப்சல்யூட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா இந்த காரோட இதுக்குள்ளேயே வந்து உட்காந்துக்கும். புரியுதுங்களா? மெயின் பேரண்ட் டிப்குள்ளேயே வந்துடும். இப்போ நான் அப்சல்யூட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். தெரியுதுங்களா? ஓரளவு டிப்ல இது ஒரு இது இருந்தும் இது ஒரு இது எடுத்துக்கும். ஸோ இது வந்து நான் அப்சல்யூட் கொடுத்தோடனே அந்த டிப்போட ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஓகே, சப்போஸ் ரிலேட்டிவ் கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? ரிலேட்டிவ்னு எதுவும் சொல்லுவாங்களா? அப்சல்யூட் ரிலேட்டிவ். அப்சல்யூட் ரிலேட்டிவ் கொடுத்தீங்கன்னா பாருங்க, மொத்தம் 4 தான். அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆக்சுவலாக பேரண்ட்ல வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் அது வந்து ரொம்ப பொசிஷனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரிலேட்டிவ் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகே, இட்ஸ் ஓகே. அந்த கான்செப்ட்ஸ்குள்ள போக வேணாம். பட் பேசிக்காக அது வந்து அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட்டை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் மோஸ்ட்டாக பொசிஷனிங் பண்ணிக்கலாம். இந்த அப்சல்யூட் ரிலேட்டிவ் நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி கேஸே வராது. இந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸ் ரேர் இருக்குல்ல, இந்த மாதிரி கேசஸில் வரும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சுவலாக ரிலேட்டிவ் தனியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்சல்யூட் போட்டு ரிலேட்டிவ் போடணும். அது நிறைய சென்ட்ரிங் கேசஸ் அந்த மாதிரி வரும். பட் ஆனால் அது எதுவுமே நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் தான் டோனி ஃப்ளெக்ஸ் கிரிட்டை வச்சே பண்ணுற மாதிரி. அப்சல்யூட் போட்டிங்கன்னா பேரண்டோட டிப் டாப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகேப்பா. சரி, இப்போ அந்த ஒரு வாட்டி நான் திரும்பியும் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் இந்த டெஃபினிஷன் ஒரு வாட்டி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இட் இஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஒன்னொன்னா ஸ்டெப்பாக பாருங்க, புரியும். நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோமா? ஃபர்ஸ்ட் தம்ஸ் அப் கொடுங்கப்பா. இது வரைக்கும் ஓகேவா?
அது வந்து ஆரோ ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் ஃபங்க்ஷனாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன்ற கீயோட வச்சு ஹெச்ஓசி கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷனோட பார்ட் என்னது? இட் should take an functional component as an argument. ஆர்குமெண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கணும்? ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எடுத்துக்கணும். ஆர்குமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா நீங்க என்ன பேர் வேணும் வச்சுக்கலாம்ப்பா. செகண்ட் ஸ்டெப் கிளியரா? ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு ஆர்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் அந்த டெஃபினிஷன்ல பாருங்க. இட் should return a new enhanced functional component. should return a new enhanced functional component. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு, ஆர்குமெண்ட்டும் வாங்கியாச்சு. இப்போ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹைலைட் பண்ணது மட்டும் பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் வாங்கியாச்சு, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வாங்கியாச்சு, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இட் should return a new enhanced function component. இந்த கேர்லிஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணணும்? இந்த கேர்லிஸ் பார்த்தோன்னே என்ன பண்ணணும்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டணும். அது என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே திரும்பி நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே மட்டும் ஏன் ஃபங்க்ஷன் கீவேர்ட் போட்டிருக்கீங்க? ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். எஸ், நீங்கள் ஆரோ ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அது அனானமஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டு நார்மல் ஃபங்க்ஷன் கீவேர்ட் வச்சு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். கிளியரா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு டெஃபினிஷன் வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அது ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஒரு என்ஹான்ஸ் ஃபங்க்ஷன் காம்பனன்ட். அப்புறம் இங்க என்ன இந்த ப்ராப்ஸ் என்னது அப்படின்றது நெக்ஸ்ட். இதுக்குள்ள ஏன் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? என்ஹான்ஸ்டு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் தான் சொல்லியிருக்கேன், புது காம்பனன்ட் கிடையாது. கரெக்டா? அப்போ ஆல்ரெடி வாங்கின அந்த ஆர்குமெண்ட்ல வாங்கின காம்பனன்ட்டை இங்க நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? நான் ப்ராப்ஸுக்கு வரேன். இது வரைக்கும் கிளியரா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனல் காம்பனன்ட், அண்ட் இட் should return a functional component. வாங்கின காம்பனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருச்சு ஃபர்ஸ்ட். அண்ட் இந்த ப்ராப்ஸ் என்னன்னா, நீங்க அதுக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன், இந்த ப்ராடக்ட் கார்டை போய் பார்க்கணும். ப்ராடக்ட் கார்டுன்றது என்னது? இந்த ப்ராடக்ட்ஸ். இங்க என்னப்பா வாங்கியிருக்கோம்? ப்ராப்ஸ் டாட் டேட்டா. கரெக்டா? இங்க ப்ராப்ஸ் வாங்குறோம். அந்த ப்ராப்ஸ் என்ன பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ரெண்டர் ஆல் த கார்ட்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த என்ஹான்ஸ் காம்பனன்ட் ப்ராப்ஸ் என்ன வாங்குது? ப்ராப்ஸ் வாங்குது. அந்த ப்ராப்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு சென்ட் பண்றோம். அது இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நார்மல் டேட்டாஸ் எல்லாமே இங்க ரெண்டர் பண்ணி. புரியுதுங்களா? ஆனா அது என்ஹான்ஸ்டு காம்பனன்ட் சொன்னல அப்படின்னா, சிலதுக்கு அந்த இதுல அந்த ப்ராப்ஸ்ல இருக்க டேட்டாஸ்ல இருக்க கேட்டகரியை மட்டும் நான் தனியா வாங்கி என்ன பண்றேன்? ஒரு லேபிள்ல போட்டு அனுப்பிச்சிடுறேன். புரியுதுங்களா? நீங்க கேட்கலாம், அது ஏன் நான் ப்ராடக்ட்ஸ் கார்ட்லயே டீஸ்ட்ரக்சர் பண்ணி வாங்கிப்பேன், எதுக்கு ஒரு ஹெச்ஓசி கிரியேட் பண்ணும் அப்படின்றது. இது ஒரு பேட்டர்ன்பா. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். மேபி கேட்டகரி எல்லா கார்ட்ஸுக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி யூஸ் கேஸ்ல இப்போ இதுல கேட்டகரிஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த ஆர்பிஎன்பில தெரியுதுங்களா? சில கார்ட்ஸுக்கு மட்டும் இருக்கு. தெரியுதுங்களா? ஆனா நம்மள எல்லாத்துலயும் கேட்டகரிஸ் இருக்கு. இன்கேஸ் சிலதுக்கு மட்டும் கேட்டகரிஸ் இருந்தா என்ன ஆகும்? ஆர்பிஎன்பில இருக்க மாதிரி சேமா ஒர்க் ஆகும். இப்ப கிளியரா ஹெச்ஓசி? அண்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா புரியும். ஓகேங்களா? ஒரு வாட்டி இந்த டெஃபினிஷன் எடுத்துக்கோங்க, இந்த வீடியோ ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க. நான் கிரியேட் பண்ண மாதிரியே சேம் வேல கிரியேட் பண்ணுங்க. ஒரு ஸ்டெப்பும் வெயிட் பண்ணி கிரியேட் பண்ணுங்கப்பா. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல அது கரெக்டா புரியுதா? ஓகே, டிக் மார்க். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வாங்கணும்.
இந்த 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 டெஃபினிஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த டெஃபினிஷனை ஃபாலோ பண்ணிட்டே வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ணிடுவீங்க. அப்புறம் இந்த இடத்துல கால் பண்ற இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நெக்ஸ்ட் என்னது கால் பண்ற இடத்துல ஏன் வந்து இங்க டேரக்டா வந்து ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி கால் பண்றாங்க, டேரக்டா கால் பண்ணல அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால் ரிட்டர்னுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்டை ரிட்டர்ன் பண்ண முடியும், நாட் அ ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? இந்த இப்படி கால் பண்ண முடியாது. ஓகே, இட் வில் கிவ் யூ an error. அதனால தான் ஒரு கேபிட்டல் லெட்டர்ல ஒரு பேர் போட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல வந்து இந்த இது வந்து ஈக்குவல் டு போட்டு அசைன் பண்ணிட்டு அங்க ரிட்டர்ன் பண்றேன். புரியுதுங்களா? ஐம் ரிட்டர்னிங் டேட்டாஸ். அந்த டேட்டாஸ் இங்க போகும், இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த டேட்டாஸ் வச்சிருக்கா, ஸோ இந்த டேட்டாஸை வாங்கி இந்த இடத்துல கொடுத்து திரும்பி நான் இங்கே ரிட்டர்ன் பண்றேன். ஐ திங்க் யூஆர் கிளியர்னு நினைக்கிறேன். அண்ணா இந்த பி ஸ்ட்ரக்சர் பண்ண ப்ராப்ஸ் அந்த லைன் என்ன பண்ணுங்க அந்த ப்ராப்ஸ் திரும்பி சொல்றேன்ப்பா. இந்த இடத்துல நான் ஆர்குமெண்ட்டை என்ன சென்ட் பண்றேன்ப்பா, இது வந்து ஒரு காம்போனன்ட், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது காம்போனன்ட், கரெக்ட்டுங்களா? கிளியரா? இது இந்த ப்ராடக்ட் காம்போனன்ட் நான் என்ன பண்றேன், வித் கேட்டகரிஸ் அப்படின்றதுக்கு சென்ட் பண்றேன். அதுதானே நம்மளோட டெஃபினிஷனும். ஒரு ஃபங்க்ஷன் இட் should receive an argument as an functional component. அதுக்கு அது வந்து ஓகே இல்லை. இப்ப நான் வித் ப்ராடக்ட் கேட்டகரி அப்படின்ற ஒரு வேரியபிள்ஸ் வச்சு அதுக்கு நான் என்ன பண்றேன், அந்த இதுக்கு ஐம் சென்டிங் டேட்டாஸ். அதுதான் இங்க பாத்தீங்கன்னா ப்ராப்ஸா வருது. புரியுதுங்களா? நம்ம வாங்கின காம்போனன்ட் இங்க வருது, அதை நான் சென்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்ஸ் எங்க இருந்து வருது, this is from here. இங்க நம்ம கிரியேட் பண்றோம்ல, அதை தான் நான் இங்க வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமா புரியும்பா. அந்த ப்ராப்ஸ் எப்பயும் போல டீஸ்ட்ரக்சர் பண்ணி விட்டுறேன் நம்ம ப்ராடக்ட்ஸ் கார்டுக்கு. அதுல இருக்க கேட்டகரியை மட்டும் எடுத்து நான் இங்க லேபிளா போட்டுக்கிறேன், மீதி இருக்க எல்லாத்தையும் அமுச்சு விட்டுறேன். ரெடி பண்ணி பாருங்க, புரியும் உங்களுக்கு. சரி, ஓகேப்பா. நெக்ஸ்ட் இதுக்கு போலாம். ஸோ we have seen this pattern also. HOC இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காம்போனன்ட் இருக்கு, அதை ரீயூஸ் பண்ணணும் வித்தவுட் கிரியேட்டிங் அ நியூ காம்போனன்ட் அப்படின்ற போது ஆல்ரெடி இருக்க காம்போனண்ட்டை போட்டு என்ஹான்ஸ்டு காம்போனண்டா வாங்கிப்பாங்கப்பா. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் ரொம்ப காமனா யூஸ் பண்றது தான் HOC. we have seen all design patterns. காம்போனன்ட் கம்போசிஷன்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள இன்னொன்று காம்போனன்ட் வாங்குறது. புரியுதுங்களா? ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள இன்னொரு காம்போனன்ட்டை கால் பண்ணீங்கன்னா அது பேர் என்னது, காம்போனன்ட் கம்போசிஷன் அப்படின்ற சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாடின்றது ஒரு காம்போனன்ட்டா, அதுக்குள்ள நான் என்ன காம்போனன்ட்டை கால் பண்ணியிருக்கேன், ஹீரோ செஷன்ற ஒரு காம்போனன்ட்டை கால் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்னது, ஒரு காம்போனன்ட் கம்போசிஷன், அந்த பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ 4-5 லைக் கோடும் அதிகமாக போச்சுன்னா இந்த டிசைன் பேட்டர்ன் வச்சு என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன காம்போனன்ட்ஸாக பிரிச்சுருவாங்க. இப்போ 200 லைன் இருக்குன்னா 50 லைன்ஸ் ஒரு காம்போனன்ட், அடுத்து 50 லைன்ஸ் ஒரு காம்போனன்ட், அந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு ரஃபா. ஸோ இப்போ என்ன ஆகிடும், ஒரு ஃபுல் காம்போனன்ட் என்ன ஆகிடும், சப் காம்போனண்டா 3 காம்போனன்ட் ஆகிடுமா, 150 லைன்ஸ் ஆஃப் கோடு. அப்போ என்ன பண்ணிப்பாங்க, அந்த 3 காம்பனி கால் பண்ணதுன்னு மொத்த கோடு ஒன்றாகும். எஸ் ஆர் நோ? ஸோ அப்போ இது என்ன பேட்டர்ன், காம்போனன்ட் கம்போசிஷன் பேட்டர்ன் வச்சு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க ரியாக்டர். நெக்ஸ்ட் ரெண்டர் அண்ட் ப்ராப்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கே தெரியும்பா. ப்ராப்ஸ் சென்ட் பண்றது ஒரு பேட்டர்னு அண்ட் ரெண்டர் பண்றது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ரெண்டரிங் இட்ல அது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டிசைன் பேட்டர்ன்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இமேஜஸ்க்குள்ள போலாம்ப்பா. வில் கோ இன்டு திஸ் இமேஜஸ். I've already told you the most costliest operation in React is loading these images. ஓகேங்களா? இமேஜஸ் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட்லயே வில் கிரியேட் ஹீரோ செஷனு. ஹீரோ செஷன் என்ன அலோன்னு தானே இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி வில் கிரியேட் இட் லைக் திஸ் தான். ஹீரோ செஷன்ல இங்க வந்து ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் வர மாதிரியும்
இந்த சைடில் ஒரு இமேஜ் வர மாதிரி பண்ணலாமா? அண்ட் ஷாப் நோன்ற பட்டன் கிளிக் பண்ணோன்னா மேபி வில் ட்ரை டு நேவிகேட் இட் டு ப்ராடக்ட்ஸ் பேஜ் போகிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், வில் கிரியேட் அ 2XL கண்டெய்னர், 2XL கண்டெய்னர் MX auto div class with 90%. So MX auto என்ன பண்ணலாம், grid grid calls 2 அப்படின்ற வச்சுக்கலாம். 1 எனக்கு எம்டியில் வந்து என்ன இருக்கணும், 2 காலம்ஸ் வர மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ grid calls 2 போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எத்தனை டிவ்ஸ் இருக்கும், எத்தனை டிவ்ஸ் கவுண்ட் சொல்லுங்க பார்ப்போம் ஃபாஸ்டா. 1 2 3 4 5? ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்கப்பா. எத்தனை டிவ்ஸ்? 2 டிவ்ஸ் கரெக்ட்டுங்களா? இது ஒரு டிப், ஒரு டிப் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹையஸ்ட் நம்பர் எதுவோ அந்த டிப் தான் வந்து நம்மளுக்கு சொல்லணுன்றது. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு பேசிக் கண்டென்ட் போட்டுக்கலாம். சும்மா இங்கே ஒரு 2 கண்டென்ட், மேபி இன்னொரு 2 லைனுக்கு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு கண்டென்ட். So we'll take some image. We'll take this image. சம் ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. இது கூட வேண்டாம்ப்பா, சைஸ் இல்லை. இது எடுத்துக்கலாமா? ஸோ இந்த சைட்ல என்ன இருக்க போகுது, இந்த டேபிள்ல ஒரு இமேஜ் இருக்கு போகுது. இது வந்து சென்டர்ல இருக்கணும்ப்பா எனக்கு. பாருங்களா, I'm making it flex calls justify center item center. சேம் இதுவும் அதே அதே லாஜிக் தான். wanted in center. கிளியரா? ஸோ இந்த இடத்துல வந்து ஷாப் நவுன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஷாப் நவ் அப்படின்றது ஒரு பட்டன் மாதிரி. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா we'll give it to slash products. Maybe we'll make it justify start internal.
ஓகேங்களா? இந்த பட்டன் கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலாம். கிளாஸ் பிஜி ஆரஞ்ச் மாதிரி கொடுத்துக்கலாமா? பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 2, பேடிங் எக்ஸல் வந்து 6 கொடுத்துக்கலாம். அண்ட் மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஒரு 2 பிக்சல்ஸ். ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸுக்கு போதுங்களா? பேக் கொடுத்தோன்னா வித் தேர். சரி, இந்த இமேஜ் வந்து எப்படி வந்து ஆப்டிமைஸ்டா கொடுக்கறது? வாட் இஸ் அ வே டு கிவ் இட் ஆப்டிமைஸ்ட்? ஸோ இதோட சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 20 பிக்சல்ஸ், 50 பிக்சல்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஹைட் மட்டும் தான் கம்மி பண்ணோம். ஒரே நிமிஷம் தான். ஓகேப்பா, வச்சுக்கலாம். ஸோ ஒரு 250. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இப்படி சும்மா வச்சுக்கலாம். கிவ் இட்டா இந்த மாதிரி வரும்ப்பா. இப்போ எப்படி இந்த இமேஜ் வந்து ஆப்டிமைஸ்டா இந்த இமேஜ் கொடுத்துருக்கோமா இல்லையா அப்படின்றத பார்க்கறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்லியிருக்கேன்? இமேஜ் சுட் கம் ஃப்ரம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு லோட் இட் ஃப்ரம் CDN. சிடிஎனுக்கு என்ன வெப்சைட் யூஸ் பண்ணும்? imagekit டாட் .io. ஓகேங்களா? இங்கே இமேஜ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை கிளவுட் நரீஸ் இருக்கு. ஓகேங்களா? யூ கேன் ஸ்டோர் S3ல ஸ்டோர் பண்ணலாம். பட் S3 இஸ் நாட் CDN. ஓகேங்களா? ஸோ யூ ஹவ் டு கனெக்ட் எக்ஸ்டர்னல் CDNs, கிளவுட் ஃப்ரண்டோ கிளவுட் ஃபர் ஏதோ ஒன்று போடணும். ஓகேங்களா? யூ ஹவ் டு கனெக்ட் யுவர் S3 images with that to deliver it via CDN. ஓகேங்களா? சரி, ஓகே. பட் ஜென்ரலாக வந்து இது மாதிரி நீங்கள் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர் டு லோட் யுவர் இமேஜஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இமேஜ் கிட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஈவன் ஃபார் ரியாக்ட் யூ கேன் யூஸ் imagekit.io. ஸோ எங்கேயோ வந்து போட்டுக்கோங்க. via லிங்க். just upload it. டன்னு. இதை நீங்கள் ரீநேமும் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக.
ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புரியுதுங்களா? இந்த அப்டேட்டட் தேவையில்ல. இப்போ நீங்க கேட்கலாம், இஸ் திஸ் ஆப்டிமைஸ்டு? நீங்க சிடிஎன் யூஸ் பண்ண சொல்லிங்க, நான் லிங்க் யூஸ் பண்ணிட்டேன், இமேஜ் கிட் டாட் ஐஓலையும் போட்டுட்டேன். இஸ் திஸ் ஸ்டில் ஆப்டிமைஸ்டு? ஆன்சர் இஸ் நோப்பா. ஓகேங்களா? ஸோ என்னன்னா, நீங்க எப்பயுமே பண்ணக்கூடிய இந்த மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. நெவர் எவர் யூஸ் டைரக்ட் இமேஜஸ். ஓகேங்களா? அது கலரா இருக்கட்டும் அண்ட் இமேஜஸா இருக்கட்டும், யூ ஷுட் நாட் டைரக்ட்லி யூஸ் இட். யூ ஹவ் டு இன்ஸ்டட் யூஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபைல். ஓகேங்களா? ஸோ இமேஜஸ்க்கு என்ன பண்ணணும், அசெட்ஸ்குள்ள போயிட்டு ஜஸ்ட் கிரியேட் சம்திங் லைக் இமேஜஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஓகேங்களா? அங்கிருந்து நீங்க என்ன பண்ணலாம், கான்ஸ்ட் பேனர் இமேஜ் அப்படின்றது. இதுல தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கதான் நீங்க இந்த லிங்கை கொடுக்கணும். புரியுதுங்களா? நெவர் எவர் டைரக்ட்லி யூஸ் யுவர் இமேஜஸ் இன் த கோட். ஸோ இங்க வந்து நீங்க நிறைய இமேஜஸ் இருக்கு, ஒரு இமேஜஸ் இருக்காது. அப்ப என்ன எக்ஸ்போர்ட் பண்ணணும்? யூ ஹேவ் டு யூஸ் நேம்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ யூ ஹேவ் டு யூஸ் நேம்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இதை இம்போர்ட் பண்ணிக்கோ. கிளியருங்களா? கிளியரா? இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்டிமைசேஷன். இது என்னது? ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்டிமைசேஷன். தேர் ஆர் 2 levels. 3 levels வரைக்கும் பண்ணலாம், பட் 2 levels இஸ் மோர் தென் இனஃப். யூ ஹேவ் டு யூஸ் ஸ்டில். ஓகேங்களா? என்னதான் பண்ட்லர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணாலும் இமேஜ் வந்து லோட் ஆகணும். கரெக்டாக ஒரு நெட்வொர்க் கால் பண்ணி தான் உங்க இமேஜ் வந்து லோட் ஆக போகுது. பிகாஸ் சிடிஎன் ஷுட் லோட்ல இமேஜ்ல லோட் ஆகணும். கரெக்டுங்களா? லோட் ஆகிற வரைக்கும் என்ன பிளாங்க் இமேஜை காட்ட முடியும், இல்லை ஒயிட் ஸ்க்ரீன் காட்ட முடியும். அந்த இடத்துல சம்திங் யூ ஹேவ் டு ஷோல. ஸோ அதுக்கு வந்து யூ ஹேவ் டு யூஸ் அ பேக்கேஜ் கால்டு ரியாக்ட் லேசி லோட் இமேஜ். ஓகேங்களா? இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணுங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த கலர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிங்க் வித் 3 டாட்ஸ். ஏன்னா நிறைய இந்த மாதிரி பேர்ல வந்துருச்சு காம்பனன்ட்ஸ் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வீக்லி டவுன்லோட்ஸ் பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ காப்பி திஸ். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்போ இன்ஸ்டால் ஆட்டா கிளியரா? இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ செக் யுவர் பேக்கேஜ் டாட் ஜேசன். கிளியரா? ஸோ லேசி லோடிங் இருக்கு. ஸோ லைவ் டெமோல போய் பாருங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்ற எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. தெரியுதுங்களா? இந்த பிளர் வருதா? தெரியுதுங்களா? எப்படி சீல? எஸ் ஆமாம். நீங்கள் இது சிடிஎன் போட்டுட்டு அப்புறம் இது ரெண்டாவது விஷயமா பண்ணணும். இப்போ பிளர்ராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக கேட்ச் ஆகிடுச்சு இமேஜ். கோயிங் பார்த்தா I'll put blur. தெரியுதுங்களா? இன்னொரு பிளர் எஃபெக்ட் வருதா?
I'll show you. ஒரு மாதிரி blurry வந்து வருது பாத்தீங்களா? We'll show it with black and white. ஒரு மாதிரி இந்த சின்ன எஃபெக்ட் வரும்பா, அதுக்காக யூஸ் பண்றது. எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளா இந்த காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த காம்பனண்ட் அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டேன். and you have to use this image like this. Lazy loading அப்படின்றது. கிளியரா? இந்த இடத்துல இமேஜ் வந்து இப்படி கொடுக்கணும். இந்த இடத்துல எல்லா இமேஜ் இதே கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வேற இமேஜ் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை எஃபர்ட் எதுவும் தரல இன்னும். எஃபெக்ட் பாருங்க. எஃபெக்ட் ஏதாவது தரணும்னா இங்கே இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு எக்ஸாக்டாக வீடியோ கொடுத்துருக்காங்க. தெரியுதா? வீடியோ பார்த்தீங்களா? இந்த இமேஜ் லோட் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு எஃபெக்ட் வரும். இஃப் இட்ஸ் 10 MB இமேஜ் 5 MB இமேஜ்னா யூசருக்கு இந்த எஃபெக்ட் தெரியும். இதுக்கு தான் வந்து போடுறது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம்? சும்மா ஒரு ப்ராப்ளம் வந்து டிலே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இதை. தெரியுதுங்களா? ஒரு 1 செகண்ட் டிலே இருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த பிளர்னஸ்க்குப்பா, லோட் ஆகிற வரைக்கும். ஃபுல்லாக பண்ணுங்க. We made some mistake. ஓகே, சிஎஸ்எஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சிஎஸ்எஸ் மிஸ் பண்ணிங்க அப்படிதான். ஜஸ்ட் ஹேவ் ஆல் தோஸ். சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணலன்னா இந்த எரர் வரும்ப்பா. ஓகேங்களா? சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. புரியல? தெரியுதுங்களா? ஸோ இந்த 1 செகண்ட் டிலே வேணாம்னா ஜஸ்ட் டேக் திஸ். அது எப்படின்னா ஏபிஐ கால் நடக்கும் போது எப்பயாவது சீரியன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, மோஸ்ட்டாக சீரியன் ஸ்லோவாக இருக்காது. ஒரு சேஃப்டி பர்பஸ். ஓகேங்களா? சரி, இதுதான்ப்பா ஃபார் திங்ஸு. சரி, நெக்ஸ்ட் ஆப்டிமைசேஷன் போகலாமா? திஸ் இஸ் ஆல் வித் ரியாக்ட் ஆப்டிமைசேஷன் ஃபார் இமேஜஸ். ஃபைனலாக லேசி சஸ்பெண்ட். ஓகேங்களா? இந்த லேசி சஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் லைக் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க, கோட் ஸ்பிளிட்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பா
give me ஒரே ஒரு 1 minute. Will be back. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேசி லோடிங் இருக்குங்களாப்பா, லேசி அண்ட் ஸ்பிளிட், லேசி அண்ட் சஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, index.html பேஜ் லோட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் லோட் பண்ணால் போதும்ல. எதுக்கு தேவையில்லாமல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி, இந்த பேஜ் எல்லாத்தோட கண்டென்ட்டும் நம்ம லோட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம பண்டில் பண்ணும் போதே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அது பேர் தான் கோட் ஸ்ப்ளிட்டிங். ஓகேங்களா? இப்போ ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்ன்றது நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணாத வரைக்கும் போகுமா? ஸ்லாஷ் index.html இந்த ஒரு கண்டென்ட் இருந்தால் போதும். நம்ம கிளிக் பண்ணாதானே ப்ராடக்ட்ஸுக்கு போகுது. அப்போ நான் ப்ராடக்ட்ஸோட கோட் எல்லாமே லோட் பண்ணால் போதும்ல. இதை கிளிக் பண்ணாதானே நான் இந்த பேஜுக்கு போக போகிறேன். அப்போ இந்த கோட்லாம் லோட் பண்ணால் போதும்ல. நான் எதுக்கு ஒரே தெரியா மொத்த கோடி லோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ரிக்வஸ்ட்லேயே? ஸோ தட் நம்ம கோடை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அது எப்படி ரியாக்ட்ல பண்ணணும்னா யூசிங் திஸ் லேசி சஸ்பெண்டர், தட் இஸ் கால்டு கோட் ஸ்ப்ளிட்டிங் பா. கால்ட் கோட் ஸ்ப்ளிட்டிங். அதுக்கு அதர் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லேசி லோடிங் சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா டைனமிக் பண்ட்லிங் சொல்லுவாங்க. டெர்மினாலஜிஸ் தான் வந்து இது. ஓகேங்களா? பேரை மாற்றி 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 சொல்லுவாங்கப்பா, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் டைனமிக் பண்ட்லிங் ஆர் சம்திங் லைக், நிறைய டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே இதுதான். ஓகேங்களா? ஆன் டிமாண்ட் லோடிங்கு, டைனமிக் இம்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே ஒரே விஷயம் தான். ஆல் திங்ஸ் ஆர் கோட் ஸ்ப்ளிட்டிங்கோட அதர் நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த பில்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணி காட்டுறேன். இன்னும் டைனமிக் இம்போர்ட்ஸோ லேசி லோடிங் எதுவுமே பண்ணலை. பண்ணுறதுக்கு முன்னாடி npm run build அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வீட்டு வந்து பில் பண்ணும். பில் பண்ணி ஒரு டிக்ஸ்ட் ஃபோல்டர் கொடுக்கும். இந்த டிக்ஸ்ட் ஃபோல்டர் பாருங்க கம்ப்ளீட்டாக இருக்கு, தெரியுதுங்களா? கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து கம்ப்ளீட் கோடை வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் வந்து இருக்கு. இதே எனக்கு வந்து அப்படி வேண்டாம், எனக்கு தனித்தனியாக பண்டில் பண்ணணும், ப்ராடக்ட்ஸ் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணணும்னா we have to use dynamic bundling. இதை டெலீட் பண்ணிருங்க. அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ரூட்டுக்கு போயிடுங்க. இங்கே தானே நம்ம ரவுட் வச்சுருக்கோம். நம்மளுக்கு பாடி மட்டும் ரெண்டர் பண்ணால் போதும் கரெக்டாக, மீதி எதுவுமே ரெண்டர் பண்ண வேணாம். கரெக்டாக? ஸோ அப்போ எப்படி டைனமிக் இம்போர்ட்ஸ் பண்ணுறது அப்படின்னா we have to use something called, இந்த மாதிரி இம்போர்ட்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக you can use const. இதெல்லாம் ரியாக்ட்லேயே கொடுக்குறாங்கப்பா, இட்ஸ் பவர்ட் பை ரியாக்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னர் ஒன்று மட்டும் பண்ணி காட்டுறேன். ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னரில் இது வந்து லேசி அப்படின்றது ஃப்ரம் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது பேர் டைனமிக் இம்போர்ட் சொல்லலாம், கோட் ஸ்ப்ளிட்டிங், இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ கோயிங் டு யூஸ் சம்திங் லைக் திஸ் இம்போர்ட் அப்படின்றது போட்டிங்கன்னா இந்த அப்படியே சேம் பார்த்து எடுத்துப்போம், அவ்வளோதான். பார்த்து அங்கே போட்டுப்போம். கிளியரா? இப்படி மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், இது எப்போ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து இம்போர்ட் ஆகும். கிளியரா? இது இப்போ இப்படி யூஸ் பண்ணால் இப்படி வராது, ஒர்க் ஆகாது. we have to use something called suspend also. ஓகேங்களா? சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்ன ஆகும், இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணும், we have to wrap it with suspend. அதுவும் ரியாக்ட்லேருந்து தான் வரும். ஸோ செல்ஃப் க்ளோசிங்காக இல்லாமல் இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ சம்திங் கால் ஃபால் பேக்னு சொல்லுவாங்க. அப்படின்றது என்னன்னா ஒன்றும் இல்லை,
இது லோட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றுத்தை லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பேராகிராஃபை லோட் பண்ணிக்கிறேன். சும்மா இங்கே நீங்கள் ஷிமர் ஷோ பண்ணிக்கலாம், ஏதாவது ஷோ பண்ணிக்கலாம். கிளியரா? சரி, உங்களுக்கு இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரியாக்ட். ஏன்னா இந்த ஒரு பேஜை மட்டும் தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். ரிமைனிங் பேஜஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், we going to get it on demand. தேவை போது நீங்கள் எப்போ ரிக்வஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த பேஜ் எல்லாமே வரும். இப்போ நான் பண்டில் பண்ணியிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னர் கோட தனியாக பண்டில் பண்ணியிருக்கு, பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? மீதி கோட்ஸ் எல்லாம் ஒன்றா பண்ணியிருக்கு. ஸோ இந்த கோடு எப்போ கிடைக்கும்? ப்ராடக்ட்ஸ் கண்டெய்னரோடது நம்ம எப்போ ரிக்வஸ்ட் பண்ணுறோமோ, அந்த ரவுட்டுக்கு போகிறோமோ, எப்போ ஸ்லாஷ் ப்ராடக்ட்ஸ்ன்னு போகிறோமோ அப்போ தான் அந்த கோடு அனுப்பிச்சு வைக்கும் ரியாக்ட் ஆர் உங்கள் சர்வர். ஓகேங்களா? ஸோ இதனால் கொஞ்சம் ரியாக்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்க. சாரி ஃபார் இன்டர்ஃபியரிங். ஆக்சுவலி நான் வந்து ரெக்கார்டட் வீடியோஸோட ஆடியோ வந்து ரொம்ப லோவா இருக்கு. நான் இப்போ ஒன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்னால நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது ஐ மீன் எல்லா வீடியோஸுமே ரொம்ப லோவா தான் இருக்கு. பட் சில வீடியோஸ் வந்து சுத்தமா கேட்கிற அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப லோவா இருக்கு. என்னால ரெக்கார்டட் வீடியோஸ் பார்க்க முடியல. ஐ திங்க் நான் ஒரு 15 கிளாஸஸ் ஐ திங்க் அட்டென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே. சோ நான் ரெக்கார்டட் வீடியோஸ் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப வாய்ஸ் லோவா இருக்கு. உங்க வாய்ஸ் மட்டும் லோவா இருக்கு. மத்தவங்க பேசும்போது அவங்களோட வாய்ஸ் வந்து நல்ல ஐ மீன் நல்ல வேல்யூம் இருக்கு. உங்களோட வாய்ஸ் மட்டும் லோவா இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா உங்களால? ஓகே ஓகே. ஆக்சுவலா மைக் இப்போ பாருங்க, இப்போ நான் பேசுறது கரெக்டா தான். கிளாஸ்ல நல்லா கேக்குது. கிளாஸ்ல உங்களோட வாய்ஸ் நல்லா கேக்குது. ஒன்லி ரெக்கார்டட் வீடியோஸ்ல, ஏன்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது கூட உங்க வாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட வாய்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. ஒன்லி ரெக்கார்டட் வீடியோஸ்ல உங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப லோவா இருக்கு. மத்தவங்க யாராவது அன்மியூட் பண்ணி பேசும்போது அவங்களோட வாய்ஸ் இந்த ரெக்கார்டட் வீடியோல நல்லா கேக்குது. ஓகே, நான் வந்து செக் பண்ணி பார்க்கறேன். மேபி இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து டே 31 கிளாஸ் ரூம்ல இருக்கிற வீடியோஸை நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நான் அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இப்போ அதுதான் நான் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோ ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு. நான் வந்து ஸ்பீக்கர் பக்கத்துல காது வச்சுட்டு அப்படி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்ப கூட வந்து என்னால அது நல்லா கிளியரா கேட்க முடியல. ஓகே ஓகே. டே 31 கிளாஸ் ரூம்ல இருக்கிறது மட்டும். ஓகே ஓகே. எந்த பட்ஜ்? ரியாக்ட் டே 8. ரியாக்ட் டே 8 கரெக்ட். ஓகே ஓகே. நான் செக் பண்ணி பார்க்கறேன் நிச்சயமா. பட் ஆனா இங்க பாருங்களேன், நம்மளோட ரெக்கார்ட் நான் OBS ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்க்கறேன் நைட்டு. பட் நான் கான்சர் நான் இப்ப பேசும்போது தெரியுதுங்களா அந்த எக்ஸாக்ட் அந்த இது வந்து பிட்ச் வருது இங்க. கரெக்ட். பட் இருங்க நான் உங்களுக்கு இங்கேயுமே ஷோ பண்ணேன். ப்ரோ அது வந்து லேப்டாப்ல கேட்கும்போது அந்த மாதிரி வருது சவுண்டு மெதுவா. மொபைல்ல வந்து கேட்டா நல்லா வருது ப்ரோ அது. ஓகே ஓகே. இங்கேயும் பாருங்க, நான் வந்து பிட்ச் இப்ப கொடுக்குறேன்ல, இங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம மைக் தான் யூஸ் பண்றோம். நம்ம நார்மல் ஹெட்ஃபோன்ஸ் இல்ல இன்பில்ட்டா வர மைக்குமே யூஸ் பண்ணல. ஓகே. சோ ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க அதுல. ஓகே ஓகே. ஓகே வெங்கட், அது மட்டும் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. பட் ஹெட்ஃபோன்ஸ் வந்து என்னால ஃபுல் டே வியர் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் 2 கிளாஸஸ் பாக்குறேன். அந்த 3 ஹவர்ஸுமே இயர்ஃபோன்ஸ் நார்மலாவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் எனக்கு. ஸோ அதனாலதான் லேப்டாப்ல மொபைல்ல பார்க்கும்போது ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, அதுலயும் பார்க்க முடியாது. பிளஸ் அதுல கிளாஸ் ரூம்ஸ் வேற இல்ல. நான் வந்து மெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுனால கிளாஸ் ரூம்ல போயிட்டு டைரக்டா என்னால வீடியோஸ பார்க்க முடியல. இதுல மட்டும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் எனக்கு ஃபியூச்சர்லயே தேவைப்படும்ல. அந்த டைம்ல வந்து இது ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா என்னால அதை ரெஃபர் பண்ண முடியாம போயிடும், யூஸ் இல்லாம ஆயிரும். அதுக்காக தான் சொல்றேன். ஓகே 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 மேம், இதை மட்டும் செக் பண்ணிட்டு அது ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. ஓகே ஷூர் ஷூர். நான் செக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே வெங்கட், தேங்க்யூ. ஓகே ஷூர். ஓகே, நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நான் லேசி லோடிங் வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேங்களா ஒரு வாட்டி நான் திரும்பியும் சொல்கிறேன். பட் அதான் கான்செப்ட். ஓகேங்களா? லேசி எப்படி யூஸ் பண்ணணும், டைனமிக் இம்போர்ட் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். ஆல்ரெடி 8:25 ஆகிடுச்சு.